ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையால மீண்டுமாக உங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதுக்கும் தியானிப்பதுக்கும் கர்த்தர் கிருபை தந்தார். கடந்த வாரத்தில் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியமும் பாக்கியமும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினால் இருக்கிற இடங்களிலே ஒரு 5 நிமிஷம் நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி நல்லா நம்மளை விட்டு கொடுத்துருவோம். நம்மளுக்கு ஆண்டவர் சமூகத்தில் விட்டுடலாம். நம்மளதெல்லாம் சுயத்தை விட்டுடலாம், கோபங்களை விட்டுடலாம், எரிச்சல்களை விட்டுடலாம், நம்ம தேவைகளை விட்டுடலாம், நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை, சிந்தனைகளை, நம்முடைய இச்சைகளை, மாம்சத்தை ஒரு விட்டுட்டோம்னா நம்ம அப்படியே ஆவியில் நிரம்பி அந்த வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்யும். அந்த வார்த்தை உன்னை பலப்படுத்தும். அந்த வார்த்தை உனக்குள்ள, அந்த வார்த்தைக்கான ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு அந்த வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அது வெறுமையாக திரும்பாது. அப்படியே அது உள்ள கிரிய அப்படியே கொழுந்து விட்டு எரியும். உங்கள் இருதயத்தில் எரியும், உங்கள் வீட்டில் எரியும். அப்படியே அது பர்னிங் ஸ்பிரிட் அக்கினியா அது எரிஞ்சுக்கினே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்ல 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 ஹல்லேலூயா. ரீமா ஷதலதனா மாரிபா. ஆமென், ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ரிபாலதரபா துரி கபாலபரபா ஷகலதுரிபாலதரபா துரி கபாலதரபலபரபா ஊரி மாமா ஷதரதலதுரி மனதரகலதுரபலபாய. தரங்க கண்ணை மூடி, கண்ணை திறக்காத வாயும் திறந்து, கண்ணை மூடி வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ரிபாலா ஷதலபலபா. ஓ அந்த பரலோக பாஷைகளை பேசி, ஓ தூதர்களை பாஷைகளை பேசி ஆண்டவரே ரிமாரா ஷதலபா. எல்லா பிள்ளைங்களை வாய்களை திறந்து ரிபாலதரபா. ஒரு அக்கினி ஃபயர் அனாயிண்டிங், அக்கினி அபிஷேகம் ஓ இறங்கணும் சொல்லுங்க. எனக்கு மேல ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கணும். அக்கினி சுட்டரிக்கிற அக்கினி, வல்லமையின் அக்கினி, பாவத்தை சுட்டரிக்கிற அக்கினி, சாபத்தை முறியடிக்கிற அக்கினி. ஓ ரிபாலபா லபா ரபா லபா. எல்லா பிள்ளைங்களை வாயை திறக்கணும். உனக்கு அந்நிய பாஷை வரலன்னா ஸ்தோத்திரம் சொல்லு, நன்றி சொல்லு. ஏசப்பானு பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லி, பிதாவே என்று சொல்லு. வாய்களை போடு. ரிபாலபா லபா ரபா லபா ரபா. ஓ ரிபாலா ஷத ரபா லபா ரிபா லபா ரபா லபா ரபா. ஓ ரக்கபா ஷத ரித ரபா லபா ரபா லபா. நன்றி 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 நன்றி. இப்பொழுதே தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவதாக, தேவ மகிமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. தேவ ஆவியானவர் இந்த கால வேளையிலே ஆண்டவரே அன்றைக்கு மேல்விட்டு அறையில் ஊற்றப்பட்ட ஆவி, ஓ மகிமையின் ஆவி, வல்லமையின் ஆவி, பரிசுத்தத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி, அக்கினி மயமான ஆவி. ஓ ரிகபா ஷதலபலபலபரபா. எலியாவின் நாட்களிலே ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் அன்றைக்கு அப்போஸ்தலர் நாட்களில் ஊற்றப்பட்ட ஆவி, எலியாவின் நாட்களிலே ஆண்டவர் அக்கினி மயமாய் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஆவி, ஆதியிலே ஜலத்தினால் அசைவாடின ஆவி இப்பொழுது எங்க மேல ஊற்றப்படுவதாக. எல்லா நல்ல கரங்களை தட்டுவோமா. ஓ ரபா லபா லபா ரபா லபா ரிபா லபா. நல்ல கைய ரிபாலா ஷத ரபா லபா. எல்லாம் வாயை திறந்து தலைக்கு மேல கையை உயர்த்தி, தலைக்கு மேல கையை உயர்த்தி விட்டுக்கொடு. ரீமா ஷத லத லமா லபா லபா ரபா லபா. ஓ ஷகமா மாமா மாமா துரமா மாமா. ஹல்லேலூயா. ரபா ஷத ரபா லபா ரபா லமா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கமான். அக்கினியாய் இறங்கிடுமே. கரங்களை தட்டி. ஓ பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாரும் பாடுவோமா. ஒரே ஒரு சரணத்தை பாடி முடிக்கலாம். ஜீவநதியாக பாய்ந்திடுமே, எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுவே.
இரும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கிடவே, இனி மழையாக பொழிந்திடுவே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கிடவே, அக்கினி மழையாக பொழிந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக. யாருக்கெல்லாம் அக்கினி வேணும் கையை தலைக்கு மேல உயர்த்தி ஒரு அக்கினி ஒருத்தர் மேல ஊற்றப்படுத்து. அந்த பரலோக அக்கினி, அந்த மகிமையின் அக்கினி. ஓ ரபா 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 எஸ் ஓ ரீகமா ஷதலபா ஓ ரபா 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 ஒவ்வொரு மேல ஊற்றப்படுத்தும். ஓ அக்கினி நான் இல்ல 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 ரபா. ஓ வாயை திறந்து பாடு. அக்கினி மயமா, அக்கினி மயமா ஊற்றப்படுது. ரிபா ரபா 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 ஷகபா துரி கபா ரபா 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 ஓ ரிபா ரபா 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 ஷத ரபா ரபா ரபா. ஓ ஓ கமஷனா சீனாய் மலை மேலே அஞ்சாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. கேளுங்க கேளுங்க. சீனாய் மலை மேலே அக்கினி ஜுவாலை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. என் அக்கினியா மாற்றுங்கன்றவங்க, ஓ என் ஜெபம் அக்கினியா மாறட்டும், என் துதி அக்கினியா மாறட்டும், என் வாயை வர வார்த்தை அக்கினியா மாறட்டும். ரிபா லபா 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 உரி கபா லபா 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 ஒரு ஃபயர் 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 வத்திக்கிற அக்கினி அக்கினி ரிபா லபா லபா லபா. இப்படி இந்த கால வேலை, இந்த கால யாராவது ஓ விடுதலை ஆக்கிற வல்லமை, மகிமையா இறக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை, அபிஷேகிக்கிற வல்லமை, பாவத்தை சுட்டரிக்கிற வல்லமை. ஓ ஆண்டவருக்காய் சுகரித்து எரிகிற பிரகாசமாய் வீச செய்கிற தேவ வல்லமை இந்த மேல் வீட்டாரையில ஊற்றப்படுவதா. ஓ ரபா லபா லபா துரி கபா லபா 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 ஓ ரி கபா துரி கபா லபா 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 எஸ் ஓ ரி கபா மா 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 ஓ ரி மா 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 ஷதலபா. கர்த்தர் நீ நடத்துங்க ஆண்டவரே, எங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே நீ நடத்து. உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. 2025 வருஷத்துல முதல் தடவையா உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வர கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக ஆதாரமாக வைத்து அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 90:15 வசனத்தை ஒருவர் எனக்காய் சத்தமாய் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 90:15 வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாய் நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட இந்த வசனத்தின் மூலமாய் பேசினார்.
தேவ பிள்ளைகளே நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை இந்த அதிகாரம் முழுவதுமாய் ஏறக்குறைய 17 வசனங்களை நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, இந்த அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? மோசேயின் ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. உங்கள் பைபிள் இருக்குதா பாருங்க, அந்த வார்த்தை இருக்குதா பாருங்க, வாசிங்க. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த விதங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது அருமையான தேவனுடைய மனிதனாகிய மோசே ஆண்டவரிடத்தில் போய் ஒரு விண்ணப்பிக்கிறான், ஒரு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்கள், நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், நாங்கள் வேதனை அனுபவித்த நாட்கள், நாங்கள் உபத்திரவத்தை அனுபவித்த நாட்கள், நாங்கள் கண்ணீர் சிந்தின அந்த நாட்கள், நாங்கள் அவமானத்தை சிந்தின அந்த நாட்கள், நாங்கள் கஷ்டப்பட்ட அந்த நாட்களுக்கு நேராக எங்களை இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில இந்த 2025 வருஷத்துல ஜனவரி மாசம் 26ஆம் தேதி கர்த்தர் இன்று நாளில உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு நீங்க சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு ஈடாக என் ஆண்டவராகிய தேவன் உங்களை மகிழ்ச்சியாக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்புறவங்க யாராவது இருந்தா நல்லா இங்க கையை தட்டுறதுக்காக உட்காரணும். சர்ச்சுக்கு வந்தா நல்லா கையை தட்டணும், பாடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு தான் இந்த பிரசங்கம், உங்களுக்கு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் எங்களை சரியாக மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. காரணம், எங்க வாழ்க்கையில் அநேக சிறுமையை கண்டுட்டோம், எங்க வாழ்க்கையில் அநேக துக்கத்தை அனுபவிச்சிட்டோம். ஆமென். ஒருவேளை நீங்க போன வருஷம் நிறைய துன்பத்தை அனுபவிச்சிருக்கலாம், அதுக்கு முந்தின ஆண்டு நிறைய அவமானத்தை அனுபவிச்சிருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் அநேக போராட்டங்களை அனுபவிச்சிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சிறுமைப்படுத்தப்பட்டவனை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவன் உயர்த்தும்படியாக தான் ஆண்டவர் சமூகத்தில் வருகிறான். அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே, நான் சிரமப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு என்ன சந்தோஷமாக்கும். இப்போ ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்றாரு, ஏன்னா சிறுமைப்பட்டவனை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. இதுக்கு ஒரு செய்தி தலைப்பு கொடுக்கணும்னா நான் சொல்றேன் பாருங்களேன், சிறுமைப்பட்டவனை கர்த்தர் உயர்த்துவார். He exalt the afflicted. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சிறுமைப்பட்டவனை ஆண்டவர் உயர்த்துவார். இன்னைக்கு குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தமாய் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆமென். பாவ வாழ்க்கை நிமித்தமாய் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். மனிதர்கள் மூலமாய் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். பெற்றோர் மூலமாய் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். வியாதியின் மூலமாய் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். நீ எந்த காரணத்தினால சிறுமைப்படுத்தப்பட்டாய் எனக்கு தெரியாது. பட் God is going to lift you. அல்லேலூயா. உயர்த்த போறார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவனை உயர்த்துவார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சிறுமையில் வந்திருக்கிற ஒன்றை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எங்கே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எங்கே பார்த்தாலும் அவர் ஆசீர்வாதத்தை தான். அல்லேலூயா. ஜனங்கள் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஜனங்களுக்கு விடுதலையை தந்தார் ஆண்டவர். ஆண்டவர் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஜனங்களை தேடி வர ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் வல்லமையும் மகிமையும் கர்த்தர் அங்கே செய்தார் என்று அநேக உதாரணங்களை நாம் வேத புத்தகத்தில் சொல்ல முடியும். இந்த காலவேளையில் இந்த நாளிலும் கூட கர்த்தர் சிறுமைப்படுத்தப்பட்ட உங்களை, அல்லேலூயா, சிறுமையோடு வந்திருக்கலாம், ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லைன்னு ஒருவேளை வந்திருக்கலாம், வியாதியோடு ஒருவேளை வந்திருக்கலாம், துக்கத்தோடு ஒருவேளை வந்திருக்கலாம், அவமானத்தோடு ஒருவேளை வந்திருக்கலாம், கஷ்டத்தோடு ஒருவேளை வந்திருக்கலாம், சமாதானம் இல்லாமல் ஒருவேளை வந்திருக்கலாம், நிம்மதி இல்லாமல் ஒருவேளை வந்திருக்கலாம், பிரச்சனையோடு ஒருவேளை வந்திருக்கலாம், முடிவு இல்லையேன்னு ஒருவேளை வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், சிறுமைப்படுத்தப்பட்டவனை என் ஆண்டவராகிய தேவன் நல்ல கையை தட்டி, இப்படி எல்லாம் கையை தட்டு சர்ச்சைக்கு வராத. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான்
மோசே போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஆண்டவரே, தேவரீ, நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், நாங்கள் துன்பத்தை கண்ட அந்த வருஷம், எப்பா எங்களை எப்படியாவது உயர்த்துங்கப்பா, எங்களை ஆசீர்வதிச்சிருங்கன்னு ஜெபிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை பார்த்து தான் சொல்கிறாரு, உன்னை சிறுமைனா என்ன தமிழில் மீனிங் அப்படின்னா, நான் கொஞ்சம் டிக்ஷனரியை தேடி பார்த்தேன், இந்த சிறுமைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தேன். அல்லேலூயா, ஆமென். சிறுமைனா 2 அர்த்தம் சொல்லப்படுகிறது. ஒன்று அற்பம், சொல்லுங்க பார்க்கலாம். அற்பமாக என்னவாங்க பார்த்தீங்களா, கேவலமாக, அற்பம், அதுக்கு பேர் தான் சிறுமை. அல்லேலூயா. 2வது அவமானம். அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, சிறுமை என்றால் என்ன அர்த்தம், தமிழ் அர்த்தம்னா அற்பமா. ஒருவேளை நீ அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீ அற்பமாய் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீ அற்பமா நீ பேசப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீ அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உன் தலையின் மேலே அவமானத்தை சுமந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அதில் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அற்பமாக எண்ணப்பட்டார்கள் எகிப்திற்கு முன்னால். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவமானப்படுத்தப்பட்டாங்க எகிப்துக்கு முன்னால், அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு முன்னால். கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? கர்த்தர் தான் சொல்கிறார், சிறுமைப்பட்டவனை என் ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது எத்தனை பேர் அர்த்தம் புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க. நீ கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவர் ஏன் சிறுமைப்படுத்துகிறாரா? நம்முடைய ஆண்டவர் பைபிள் அதுக்கும் வசனம் சொல்லப்பட்டு, நான் கேட்டேன், ஆண்டவரே ஏன் நீங்கள் ஒருத்தரை உயர்த்தி வைக்கிறீங்க, ஒருத்தரை தாழ்த்தி வைக்கிறீங்க, ஒருத்தருக்கு அபிஷேகத்தை கொடுக்குறீங்க, ஒருத்தர் இப்படியெல்லாம் என் மனசில் கேள்வி இருந்துச்சு, என் மனசில் சில காரியங்கள் இருந்துச்சு. ஏன் இந்த சிறுமை அப்படின்னும் போது ஆண்டவர் அதுக்கும் ஆண்டவருடைய வசனம் மூலமா என்னோடு கூட பேசினார். அல்லேலூயா. ஏன் உன்னை ஆண்டவர் சிறுமைப்படுத்துகிறார்? ஏன் இந்த மாதிரி கேட்குறோம் இல்லை, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, ஏன் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கார், ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருந்த அப்பா அம்மா, கேட்டுக்கிறியா இல்லையா? ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம், ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நோவு, கேட்டுக்கிறீங்களா இல்லையா? ஆமென். புரியுதா நான் சொல்கிறது? நீ கர்த்தர் வித்தியாசமாக இவங்களோடு கூட இன்னைக்கு பேச போகிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புகிறார், ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார், ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார், ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புகிறார், ஆண்டவருடைய வசனத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறார். அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயம் உனக்கு இருந்தால் கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேரை உயர்த்தணும் ஆண்டவர்? நான் சிறுமைப்படுத்திட்டேன்ப்பா, நிறைய நேரத்தில் அற்பமாக எண்ணப்பட்டுட்டேன், நிறைய இடத்துல நான் அற்பமாக புறக்கணிக்கப்பட்டுட்டேன், நிறைய இடத்துல ஆண்டவரே நான் அவமானப்படுத்தப்பட்டுட்டேன், நிறைய இடத்துல கண்ணீரோடு நான் திரும்பி வந்துட்டேன்றவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். என் கர்த்தர் உங்களை தான் இன்றைக்கு உயர்த்த விரும்புகிறார். என் ஆண்டவர் உங்களை தான் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். சிறுமைப்பட்டவனை என் ஆண்டவர் உயர்த்துவார். He exalt the afflicted. Hallelujah. ஆண்டவர் சிறுமைப்பட்டவனை உயர்த்துவார். Hallelujah. அதனால தான் மோசே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறான், ஆண்டவரே, தேவரீர், நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த நாட்கள், நாங்கள் துன்பத்தை கண்ட அந்த வருஷத்துக்கு ஈடாக எங்களை எப்படியாவது மகிழ்ச்சி ஆக்கிடுங்கப்பா, எங்களை உயர்த்திடுங்கப்பா, எங்களை நடத்திடுங்கப்பான்னு கேட்குறான். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஒருத்தரை சிறுமைப்படுத்துகிறாரா? வாசிக்கலாம். டியூட்ரானமி, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ. நல்லா கவனிக்கணும். நீ எழில் நிதானமா வாசிங்க. நீங்க எல்லாம் எடுத்துருங்க உங்க பைபிளை. அப்படி பைபிள் எடுங்க, உங்க டிவி பாருங்க, சரிங்களா? வாசிங்க, இப்ப வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அல்லேலூயா. வாசிங்க அப்புறம் 3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் உன்னை சிறுமைப்படுத்தினார் பாத்தியா?
ஏன் பண்ணார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் பண்ணார்? அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டோயோ என்று அவர் உன்னை சோதிக்கும்படி சிறுமைப்படுத்துறார். அல்லேலூயா. ஏன் உனக்கு இந்த சிறுமையை கர்த்தர் கொடுத்தார் தெரியுமா? வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதிக்கும்படியாக. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறாரு. உன்னை சின்ன சின்ன காரியத்தில் உன் மேலே சோதி, நீ ஆண்டவரை விட்டு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவரை விட்டு நீ விலகி போகக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நீ ஆண்டவர் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆண்டவர். நீ ஆண்டவர் கூடவே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால தான் சின்ன சின்ன காரியங்களை சோதிக்கிறாரு உங்ககிட்ட கொடுத்து. நம்ம உக்காந்துன்னு ஆண்டவரை சபிச்சுன்னு உக்காந்து இருப்போம். அவன் நல்லாக்கிறான், நான் நல்லா இல்லை. அவன் நல்லாக்கிறான், நான் நல்லா இல்லை. அவன் நல்லா போகிறான், நான் நல்லா. அவன் பிள்ளைங்க நல்லா. இதே கதை. அவன் வீடை கட்டிட்டான், அவன் கல்யாணம் பண்ணிட்டான், அவன் பிள்ளை பார்த்துக்கினான். எனக்கு இதே தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி, ஏன் உனக்கு குழந்தை இல்லை? நீ ஆண்டவர்கிட்ட இன்னும் ஜாஸ்தி நெருங்கணும். நீ ஆண்டவர்கிட்ட வந்து பாரு, கர்த்தர் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே ஒரு குழந்தைய மாற்றிடுவார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை அதை விட ஆசீர்வாதமாக இருக்கும். யாருக்கு தெரியும் கர்த்தர் எந்த நேரத்தில் எப்படி உன்னை நடத்துவார்? ஏன் உனக்கு வீடு இல்லை? ஏன் இந்த ஒருவேளை நீங்கள் ஹாஸ்டலில் வந்து படிச்சுன்னுக்கிறீங்க பிள்ளைங்க, நான் ஏன் மற்றவங்கள மாதிரி என் ஃப்ரெண்டு மாதிரி நான் போக முடியல? நீ ஹாஸ்டலில் இல்லைன்னா ஏசப்பாவை தெரிஞ்சுனுக்க மாட்டேன். ஹாஸ்டலில் இல்லைன்னா ஞானஸ்தானம் எடுத்துக்க மாட்டேன். ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன்? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ என்று அவர் உன்னை சோதிக்கும்படி, உன் இருதயத்தை நீ அறியும்படிக்கு. உன் இருதயம் தெரியும். உங்கள் ஃப்ரெண்டு உன்னை திட்டிட்டுமே பார்க்க, அப்போ மனசு தெரியும் உனக்கு. அல்லேலூயா, ஆமென். இப்போ உங்கள் அப்பா அம்மா உன்னை திட்டிட்டுமே, அப்போ எத்தனை பேர் அப்பா அம்மா கிட்ட திட்டி வாங்கிக்கிறீங்க? நாங்கள் பயங்கரமாக வாங்கியிருக்கிறோம். திட்டு வாங்கிக்கிறீங்களே இல்லையா? தொட போகும்போதில் அப்போ எதுவுமே புரியுதுண்ணா. சரி, இப்போ டாடி இருக்கிறாருப்பா, டாடி உங்களை திட்டுறாரு. என்ன இப்போ இப்போ ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுக்கும்போது, இப்போ இது வாங்கி கொடுக்கும்போது, அது வாங்கி கொடுனா பண்ணுறோம். ஐயோ நல்லவருன்ற, நல்லவருப்பா டாடி, பில்லி பிரதர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. திடீர்னு நீ ஏன்டி அவனை ஜன்னலில் எட்டி பார்த்தேன்னு கேட்டவனே என்ன ஆகுது? அவரு கேட்டவர். இந்த மாதிரி கேட்டவர் யாரும் இல்லைப்பா. நான் சொல்கிறது புரியுதா? இதான் நீ உன் இருதயத்தில் இருக்கிறது தேவையாக்கா, உன் இருதயத்தில் இருக்கிறது. ஆமென். நான் புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? நம்ம இருதயத்தில் இருக்கிறது எனக்கும் சேர்த்து தான். இப்போ நானும் இங்கே ஊழியத்தில் ஒரு பங்காக இருக்கிறேன். என்னை போல் 10-15 ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எங்கள் இருதயத்தில் இருக்கிறது ஆண்டவர். நம்ம இருதயத்தில் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவர் எப்படி நம்மை நேசிக்கிறார், ஆண்டவர் எப்படி நம்மை நம்ம நடத்த விரும்புகிறார், அதை தான் நம்ம இன்னைக்கு சொல்ல வரேன். நான் அந்த சோதிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த சிறுமியை உனக்கு அனுமதிச்சுக்கிறாரு. ஒருவேளை உனக்கு வியாதி இருக்கலாம், ஒருவேளை உனக்கு கடன் இருக்கலாம், ஒருவேளை உனக்கு போராட்டம் இருக்கலாம், ஒருவேளை நீ விதவையாக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீ கைவிடப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீ தகப்பன தாயம் இல்லாமல் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் இந்த ஹோமில் வந்து தங்கி இருக்கலாம், ஒருவேளை உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? கர்த்தர் உன்னை ஏன் அனுமதிச்சாருன்னு தெரியாது. உன்னை நேசிக்கிறதுக்காக கொண்டு வந்துக்கிறாரு. அல்லேலூயா. உன்னை விரும்புகிறார் ஆண்டவர், உன்னை நேசிக்கிறார். அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த ஆராதனையை, அதுக்கு தான் சபை. உன்னை விரும்புகிறார் ஆண்டவர், உன்னை நேசிக்கிறார் ஆண்டவர். இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் பிரசங்கம். அதுக்காக தான் ஒரு சில பேர் சொல்கிறேன். நான் இங்கேருந்து என்ட்ரிஸில் இருக்கிறவனுக்கு பிரசங்கம் பண்ண கேட்குமா? பக்கத்து வீட்டுக்காரனே போய் கது சாத்திக்கணும், முன்னும் பிரசங்கத்துக்கு கேட்கக்கூடாதுன்னு. ஆமென், கரெக்டாக இல்லையா? இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் பிரசங்கம். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், கர்த்தரோடு கூட பேச விரும்புகிறார். இப்போ ஏன் ஆண்டவர் இந்த சிறுமையை அனுமதிச்சாராம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? அவன் இருதயத்தை சோதிக்கும்படி. அல்லேலூயா, ஆமென். அவர் கட்டளையை கை கொள்வாயோ இல்லையோப்பா, அதை சோதிக்கிறதுக்கு தான். புரியுதா நான் சொல்கிறது? ஏன் ஆண்டவர் என்னை தாழ்த்தினார்? ஏன் எனக்கு இப்படியாப்பட்ட கடினமான ஒரு வாழ்க்கை? ஏன் எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை? ஏன் எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை? ஏன் எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு பாடுகள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு. ஆமென். தம்முடைய கட்டளை. ஏன் ஆண்டவர் சிறுமை மேலே அன்பு வைக்கிறார்? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா
ஒரு கணவனுடைய மனைவி அன்பு மாறிடும். ஆமென். ஒரு பாட்டு இருந்துச்சு, கணவனின் அன்பு கரைந்தாலும் மனைவியின் அன்பு மறைந்தாலும். ஆமென். பழைய பாட்டு, ஜாய் பாஸ்டர் பாடின பாட்டு. அல்லேலூயா. அப்போ என்னன்னா கணவன் மனைவி அன்பு கூட மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? இன்றைக்கி உலகத்தில் 65% பேர் புரியுதா டைவர்ஸ்க்கு காத்துனுக்கிறாங்களா, விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம நியூஸ் செய்தித்தாளில் பார்க்குறோம். கூட பிறந்த சகோதர சகோதரி அன்பு கூட மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ அண்ணன் தம்பி பாசம் கூட அவ்வளோதான், அதுக்கும் ஒரு முடிவு வந்துடும். அல்லேலூயா. நம்முடைய பெற்றோருங்க அப்பா அம்மா கூட ஊட்டி ஈட்டி வளர்ப்பாங்க பாருங்க. குழந்தைய அப்படியே மேலேயே மடியிலேயே தூக்கி வச்சு வளர்த்துனுப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? குழந்தைய விட்டு அந்த குழந்தைக்கு என்ன வேணும், கறி வேணுமா, சாப்பாடு வேணுமா, என்ன வேணுமா, அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு அவ்வளோ அன்பாக வளர்ப்பாங்க. என்ன நோக்கத்தோடு வளர்க்குறாங்க தெரியுமா? நாளைக்கு நான் ஒன்றும் இல்லாத கையை காலெல்லாம் ஒடிஞ்சு உக்காந்துட்டு பிறகு என் பிள்ளை எனக்கு சோறு போடுவேன்னு உக்காடுறாங்க. அந்த பிள்ளை சோறாக போடுது, ஒச்சி துருத்துது. நவீன் கரெக்டா? அந்த அன்பு கூட மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நண்பர்களுடைய அன்பு கூட மாறிடும். ஃப்ரெண்ட்ஷிப் அன்பு கூட என்ன, நீ விஷ் பண்ணாதான் அவன் விஷ் பண்ணுவான். நீ விஷ் பண்ண நியூ இயருக்கு ஹாப்பி நியூ இயர் நீ போடாத விட்டுருப்பாரு, போடவே மாட்டாங்க. நீ இப்போ ஸ்டேட்டஸில் வச்சா ஓ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ்ஸு, மேரி கிறிஸ்மஸ் போட்டால் தான். பர்த்டேக்கு நீ அவன் பர்த்டேக்கு விஷ் பண்ண, அப்போ தான் உன் பர்த்டேக்கு விஷ் பண்ணுவான். நீ அவன் பர்த்டேக்கு நீ கட் பண்ணி கேக்கு, உன் பர்த்டே கேக் கட் பண்ணுவான். நீ அவன் வீட்டு கல்யாணத்துக்கு போய் மொய் போடு, அவன் உன் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்து மொய் போடுவான். வேற என்ன சொல்கிறது? ஆமென். அப்போ எல்லாருடைய அன்பும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. நீ இதை செய்தா நான் இது, புரியுதா? ஒரு கணவன் மனைவியுடைய அன்பு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பெற்றோருடைய அன்பு பிள்ளைகள் மேலே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நண்பருடைய அன்பு அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கூட பிறந்த சகோதர சகோதரியுடைய அன்பு அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு. ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஒரு அன்பு உண்டு, பைபிளில் ஒரு அன்பு உண்டு. அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய அன்பு மாறாத அன்பு. அல்லேலூயா. அதுக்கு தான் எபிரேய பாஷையில் அகாப்பே என்று சொல்லப்படுகிறது. இந்த அகாப்பேக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆமென், எதிர்பார்க்காத அன்பு. அல்லேலூயா. எதையும் எதிர்பார்க்காத ஒரு மேலே வைக்கிறாங்க பாருங்க, எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒருத்தர் மேலே செலுத்துவதுக்கு பேர் தான் அகாப்பே அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், அந்த அன்பை தான் ஏசப்பா இன்றைக்கு உன் மேலே என் மேலே வைக்கிறாரு. அந்த அகாப்பே அன்பு தான் இன்றைக்கி உன் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ பிறந்த இடம் எப்படி, நீ வாழ்ந்த இடம் எப்படி, உன் குடும்ப சூழ்நிலை எப்படி, உன்னுடைய எதிர்காலம் எப்படி, ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், என் பிள்ளைங்க மேலே நான் அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்கிறேன், என் பிள்ளைங்க மேலே நான் அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சிருக்கிறேன், என் பிள்ளைங்களை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வர விரும்புகிறேன், என் பிள்ளைங்களுடைய சிறுமையை நான் மாற்ற விரும்புகிறேன், என் பிள்ளைங்களை உயர்த்த நான் விரும்புகிறேன், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை மாறணும், என் பிள்ளைங்களுடைய சூழ்நிலை மாறணும், என் பிள்ளைங்களுடைய காரியம் எல்லாம் மாறணும்னு சொல்லி ஆண்டவர் உங்க மேல அகாப்பே அன்பை வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் எந்த நிபந்தனையும் இல்லாதது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது, எந்த குறிக்கோளும் இல்லாதது, எந்த ஆசாபாசமும் இல்லாதது, எந்த தேவையும் இல்லாதது, ஒரே ஒரு அன்பு. அதுதான் ஆண்டவர் அகாப்பே என்று சொல்லுகிறார். உங்க மேல அந்த அளவுக்கு அன்பு வைத்து இந்த வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நேராக உன்னை மகிழ்ச்சியாக்க என் ஆண்டவராகிய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி அந்த அன்பு எனக்கு தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே நல்லா கேட்கணும், அந்த அன்பு எனக்கு வேணும்ன்றவங்க மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொன்னது? புரியுதா நான் சொன்னது? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இந்த அகாப்பே அன்புனா இந்த அன்புக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அதனால தான் அவனை சோதிக்கிறாரு. ஒரு நிபந்தனையே இல்லாத ஒரு அன்பு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாரு,
ஒரு வில்லேஜுக்கு என்னை இட்டுன்னு போனாங்க. நீங்கள் எத்தனை பேர் ஃபேஸ்புக்கில் லைவ் பார்த்தீங்கன்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 100 பேருங்க. உண்மையாகவே நான் உடைக்கப்பட்டேன். ஒரு 100 பேர் குடும்பமாக அந்த உட்கார்றாங்க. இருந்ததே ஒரு 100 பேர் தான். அந்த வில்லேஜில் ஒரு 50 வீடு 60 வீடு இருக்கும். புரியுதா? எல்லார் வீட்லேயும் அவங்களே எட்டுன்னு வந்து பாயை போடுறாங்க. அவங்களே உக்காடுறாங்க. ஒரு இடமா பார்த்து உக்காடுறாங்க. முட்டி போட சொன்னால் முட்டி போடுறாங்க. கை தட்ட சொன்னால் அந்தளவுக்கு கை தட்டுற. ஆமேன். ஜென்ஸுங்க வந்து உக்காந்து முட்டி போடுறாங்க. ஆமேன். ஏன் இது உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, எவ்வளோ நீ தாழ்த்தப்படுகிறாயோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? இன்னைக்கு ஆண்டவர் மோசே ஆண்டவரை பார்த்து கேட்குற, ஆண்டவரே, நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷம் எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். உங்களை உயர்த்த விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். நிபந்தனையற்ற அன்பு ஆண்டவர் உங்க மேலே வச்சிருக்கிறார். அதை சொல்லக தான் நான் வந்தேங்க. அதை சொல்கிறதுக்கு தான் எனக்கு இந்த வாய்ப்பு ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. என் ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்கிறது இந்த 2025 வருஷம் தெரிஞ்சுங்க. ஆமேன். ஒரு அகாப்பே அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் உன்னை சிறுமைப்படுத்தினார் தெரியுமா? ஏன் உன்னை ஹாஸ்டலுக்கு கொண்டு வந்தார் தெரியுமா? பக்கத்தில் பாச்சல ஏன் உன்னை ஹாஸ்டலுக்கு கொண்டு வந்தார்? ஏன் இங்கே நீ தங்கினுக்கிற தெரியுமா? நிபந்தனையற்ற அன்பு, அகாப்பே. சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இல்லைன்னா நீ இயேசுவை தெரிஞ்சுக்க மாட்டேன். இங்கே இல்லைன்னா ஜெபம் பண்ணிக்க மாட்டேன். ஆமேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நான் சொல்கிறது? அல்லேலூயா, ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? முதல்ல பார்த்தேன், ஏன் என்னை சிறுமைப்படுத்தினான் ஆண்டவர்? உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்புக்காக. உங்கள் மேலே அன்புக்காக கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிற தேவையாக்கா. கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்புக்காக உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு. அதுதான் என்னன்னா, நிபந்தனையா இல்லை அந்த அன்புக்கு. அகாப்பேக்கு எபிரேய மொழியில் வந்த அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, there is no any expectations. எனி எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைப்பா. ஒரு அப்பா அம்மா கூட எதிர்பார்ப்புக்கு, நான் 2 பிள்ளைங்களை வளர்க்குறேன்னா நாளைக்கு நான் கையை காலை ஒச்சின்னு உட்காந்து என் பிள்ளைங்க சம்பாரித்து சோறு போடும். இங்கே சாமு மனு வந்து நல்லா வளர்ந்து படித்து வராங்கன்னா இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துவாங்க, ஐயாவை சகோதரியை பார்த்துக்குவாங்க. ஒரு எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. புரியுதா நான் சொன்னது? ஒரு எதிர்பார்ப்பு. ஆமேன். ஆனால் ஒரே ஒரு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நோ, தெர் இஸ் நோ எனி எக்ஸ்பெக்ட். எதிர்பார்ப்பே இல்லைப்பா. ஆமேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த தலைப்பில் ஆண்டவர் வசனம் சொல்ல, சிறுமைப்பட்டவனை உயர்த்துவார். ஏன் சிறுமைப்படுத்தாருன்னு பார்த்தோம்ல. அப்போ சிறுமைப்படுத்துவனை ஏன்னு பார்த்துட்டோம். தெரிஞ்சுக்கினா உங்கள் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு, ஆண்டவருடைய அன்பு, மகிமையான ஒரு அன்பை நம்ம மேலே வச்சிருக்காரு. சரி, இப்போ 2வது என்ன பார்க்குறோன்னா, சிறுமைப்படுத்தப்பட்டவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். த பிளெஸ்ஸிங் ஆஃப் அப்ளிக்ஷன். ஆமேன். சிறுமைப்படுத்தப்பட்டா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார்? எப்படி என்ன ஆசீர்வதிப்பார்? ஒரு 4 பேர் உங்களுக்கு சொல்கிற பாருங்களேன். வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி, நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், கானானியர், ஏத்தியர், ஏத்தியர், எமோரியர், எமோரியர், பெரிஷியர், பெரிசியர், ஏவியர், ஏவியர், எபியூசருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று, எபியூசருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார். சொன்னேன் என்றார் என்று சொல்லு, என்று சொல். அல்லேலூயா. நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், எதுக்காக உன்னை சிறுமைப்படுத்தினார் தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உன்னை கொண்டு போகிறதுக்கு. உன்னை பாலும் தேனும் ஓடுகிறதுக்காய், காலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கர்த்தர் கொண்டு போய் வைப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் எகிப்து மத்தியில் கர்த்தர் இஸ்ரவேலர்களை சிறுமைப்படுத்தினார் தெரியுமா? அவர்களை ஆசீர்வதித்து பாலும் தேனும் ஓடுகிற, ஆமென். இப்போ இந்த பாலும் தேடு கானானில் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா உங்களுக்கு?
கானான்ல அவன் கட்டாத வீட்டில் இருப்பான். அல்லேலூயா. அவன் நட்டாத நாட்டு அறுத்து சாப்பிடுவான். அல்லேலூயா. அவன் விதைக்காத விதையில நல்ல சாப்பிட்டு நோக்கிறான். அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன, ஆண்டவர் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னா, அந்த அகாப்பே அன்பு உனக்கு என்ன கொடுக்க விரும்புகிறது என்று சொன்னால், உன்னை சிறுமைப்படுத்தினதுக்கு ஆசீர்வாதம் என்னன்னா, உன்னை பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் வைப்பதற்காக. நல்ல கையை தட்டி, நல்ல கையை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். இந்த சிறுமையின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? The blessing of afflicted என்ன தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான். அல்லேலூயா. ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, வாசிக்கலாம். நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போல, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்கிறேன். நிறைய ஒரே ஒரு அதிகாரத்தில் நிறைய காரியத்தை உங்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கு புரிகிற அளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் நான். வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் இங்கே ஒருத்தனை கர்த்தர் சிறுமைப்படுத்தினார். Genesis 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க பாருங்க, யோசேப்பு குறித்து ஆண்டவர் சொல்றாங்க. யோசேப்பு வாழ்க்கையில பிறந்ததுலேருந்தே பிரச்சனை தான் இருக்கு. ஆமென். 10 பேர் மகன் என்ன மாதிரி தொட இருப்பாங்க. அண்ணன் இவன் சின்ன குழந்தை அழகாக இருப்பார். எப்படி இருக்கும் பாரு. எதிரிக்க முடியுமா அண்ணனுங்களே? என்ன சிஸ்டர், எதிரிக்க முடியுமா? இவன் மேலே ஒரு கண்ணு. ராஜ்குமார், இவன் எப்படிரா அப்பா கிட்ட க்ளோஸ் ஆகிறான், எப்படிரா இவன். ஆமென். இவன் மேலே ஒரு புறம். நம்ம மேலே பார்த்தீங்களா சில பேருக்கு ஆவே ஆகாது. ஆனால் கர்த்தர் நம்மளை நல்லா வச்சுன்னு இருப்பார். ஆமாம். நான் வந்து ஊழியத்துக்கு பார்த்தேன். ஊழியத்தில் பார்க்கும்போது சில பேருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. சில பேருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. அதுக்காக நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. காரணமே முகாந்திரம். தாவீது சொல்லுவான், வந்து முகாந்திரமே இல்லை, நான் ஒன்றுமே பேசல கூட அவன் என்னத்தான் பேசினானோ அவன் வந்து. அல்லேலூயா. நல்லதுக்கு போய் பேசினா கூட கெட்டதாயிடும். எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு. அதே தான் யோசேப்பு குழியில் போட்டாங்க. அண்ணனுங்க எடுத்து இப்போ போகலாம் விற்றுலான்னு சொல்லி அவனை விற்றுட்டாங்க எகிப்துக்கு. அங்கே வேலைக்காரன், அங்கே போய் போத்திபார் வீட்டில் வேலை செய்கிறான். அங்கே போய் அந்த அம்மா அங்கே ஒரு வச்சிருந்தார் ஆண்டவர். அங்கே ஒரு பிசாசு வச்சிருந்தார். அவன் பின்னாலேயே பிசாசு போனான் பாருங்க. யோசேப்பு பிறந்ததுலேருந்து பிசாசு கூடவே இருக்கிறான், நிழல் மாதிரி. புரியுதா நான் சொல்கிறது? யோசேப்பு பிறந்ததுலேருந்து கர்த்தர் அந்த இடத்துலையும் கூட அங்கே போனால், போத்திபார் வீட்டிலேருந்து ஜெயிலில் போனால், ஜெயிலில் போய் 2 வருஷம் 3 வருஷம் அங்கே இருக்கிறாரு. அங்கே கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை அவர். அல்லேலூயா. ஒரு நாள் யோசேப்பு, ஏன்பா என்னை இப்படி பண்ணிட்டு ஆண்டவர் கேட்கல, கர்த்தருக்காக இருந்தான். ஆமென். சிறைச்சாலையிலேருந்து பிரசன்ட்லேருந்து உயர்த்திட்டார் ஆண்டவர். ஆமென். எங்கேருந்து உயர்த்திட்டாரு? சிறைச்சாலையிலிருந்து அரசாட்சிக்கு உயர்த்திட்டார் ஆண்டவர். ஆமென். எங்க சிறைச்சாலையிலேருந்து பிரசன்ட்லேருந்து பிரின்ஸ் ஆக்கிட்டார் ஆண்டவர். உன்னை கூட ஏன் மாற்ற மாட்டார்? ஏன் உன்னை மாற்ற மாட்டார்? ஏன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார்? ஏன் உன் மலட்டு ஆவியை மாற்ற மாட்டார்? ஏன் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தரமாட்டார்? ஏன் உனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்க மாட்டார்? ஏன் உன்னை உயர்த்த மாட்டார்? ஏன் உன்னை நடத்த மாட்டார்? அவரால் முடியும், எல்லாம் முடியும். அவரால் எல்லாம் முடியும். சொல்லுங்க, அவரால் எல்லாம் முடியும். என் சிறுமை ஆண்டவர் மாற்றிடுவார். அல்லேலூயா. 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 ஐயா வந்தால் வருகையை குத்தி கேட்டுருப்பீங்க. இப்போ அதுக்குள்ளே இதை கேட்டுருங்க. ஆமென். வருகையில் போகிறதுக்கு நீ சிறுமையில் உயர்த்தப்படுறதா வருகையில் போக முடியும். என்ன எழுதி சொல்கிறேன்? கரெக்டா? ஆமென். நான் எத்தனை பேர் புரியுது நான் சொன்னது? கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இப்போ சிறுமையின் ஆசீர்வாதம், பாலும் தேனும் ஓடுகிற கானான், சிறுமையின் ஆசீர்வாதம். ஆமென். யோசேப்பு என்ன சொல்கிறான் பாருங்க. அவன் பிள்ளைக்கு, நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த தேசத்தில் என் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. எப்ராயிம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்ராயிமே உன்னை எப்படி மறப்பேன்? ஆமென். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? அல்லேலூயா. நீ ஏன் பிள்ளை இல்லையா? அதுதான் அன்பு. வசனங்க தான் எரேமியால சொல்லுவார் ஆண்டவர், எப்ராயிமே
சகரியாவில் சொல்லுவார் தீர்க்கதரிசி, எப்ராஹிம் நான் உன்னை எப்படிப்பா மறந்துடுவேன், நான் உன்னை எப்படிப்பா கை விட்டுருவேன். கர்த்தர் சொல்றாரு, சிறுமையின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சிறையில் இருந்த அரசாட்சி. ஆமென். கர்த்தர் அப்படி வாழ வைப்பதற்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ வாழும்படியாக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ சாகும்படி ஆண்டவர் உன்னை அழைக்கல. நீ அழுதே இருக்கணும், அழுமுஞ்சா இருக்கணும்னு ஆண்டவர் உன்னை அழைக்கல. நீ துன்பப்படுத்தப்பட்டிருக்கணும்னு ஆண்டவர் உன்னை அழைக்கல. நீ அவமானப்படுத்தப்படணும்னு ஆண்டவர் உன்னை அழைக்கல. நீ நோயாளியாவே இருக்கணும்னு ஆண்டவர் உன்னை அழைக்கல. நீ தரித்திரமா இருக்கணும், ஏழ்மையா இருக்கணும், ஏழையாவே இருக்கணும்னு ஆண்டவர் உன்னை அழைக்கல. அல்லேலூயா, 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 ஆமென். அவர் ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உன்னை அதுக்காக அழைக்கல. கர்த்தர் உன்னை எதுக்காக அழைச்சிருக்கிறார் தெரியுமா? சிறுமைப்படுத்தப்பட்டவனை உயர்த்தும்படி அழைச்சிருக்கிறார். இந்த 2025 உங்களை ஆண்டவர் உயர்த்த போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஆண்டவர் உயர்த்துவார். சொல்லுங்க, என் ஆண்டவர் உயர்த்துவார். என்ன அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு நான் பாஸ் ஆகி போகிறோன்றது மற்றும் கையை தட்டுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் அடுத்த இடம் கையை தட்டினா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கையை தட்டினா உன்னை கர்த்தர் நடத்துவார் அடுத்த லெவலுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரில் இன்னொரு காரை கர்த்தர் தருவார். ராஜ்குமார் புரியுதா? இன்னும் ஆசீர்வாதம், இந்த வீடு இன்னொரு வீடை தருவார் அவனுக்கு ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்கு தான் பேசுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. பரவாயில்ல, இந்த சிறுமை எனக்கு பரவாயில்ல, நான் சிறுமைப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்ல. ஆமென். கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஆமென். சொல்லுங்க, என்னை உயர்த்துவார் ஆண்டவர். இதை சர்ச்சிங்கல்ல சொன்னால் கையை தட்டி ஆர்ப்பரிப்பாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க. எனக்கு டவுட்டாகவே இருக்குது, உங்களுக்கு எந்த ஆவிக்குதுன்னே தெரியல எனக்கு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. எது பேர் புரியுது நான் சொன்னது? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மூன்றாவது, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். சிறுமையின் ஆசீர்வாதம் பாருங்க. ரூத்தின் புஸ்தகம் 1:21-22 வாசிங்க. நான் வெறும் ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் சொல்கிறேன். வாசிங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோட கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இங்க சிறுமைப்படுத்தப்பட்டா. இந்த அம்மாவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, பொழைக்கிறதுக்காக போயிடுச்சு. ஆமென். பெத்லகேம் விட்டு எங்க போயிடுச்சு? மோவாவுக்கு போயிட்டாங்க. பெத்லகேம் அப்பத்தின் வீடு. அங்கே அந்த அம்மா இருக்க முடியாமல் அங்கே போய் போயிச்சுக்கலாம். புருஷன் செத்தாரு, 2 பிள்ளைங்க செத்து போச்சு, 2 மருமக கல்யாணம் பண்ணிச்சு. அந்த அம்மா அந்த ஊருக்கு போய் அந்த அம்மா 2 பிள்ளைங்களுக்கும் நல்லா கல்யாணம் பண்ணிச்சு. ஜாமன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த அம்மா இங்கேருந்து போகும்போது சும்மா போகல, நல்லா பணத்தோடு தான் போச்சு, வசதியாக தான் போச்சு. ஆமென். புரியுதுங்களா? அங்கே நல்லா கல்யாணம் பண்ணலான்னு போய் கல்யாணம் பண்ணிச்சு. அங்கே இருக்கிற பொண்ணுங்களை 2 பார்த்து பிடிச்சி கல்யாணம் பண்ணிச்சு. அதில் ஒன்று ஓப்பரால் ஓடி போச்சு. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுங்க, நான் பேசுகிறது உங்களுக்கு என்ன புரியறதுக்காக தான் பேசுகிறேன். அல்லேலூயா. அதில் ஒன்று போயிடுச்சு பானாமா. அதுவும் எங்கே பார்டர் வரைக்கும் வந்து போயிடுச்சு, கூடவே வந்துச்சு. அது அழுதுனே தான் வந்துச்சு. 2 பேர் எப்படி அது போகுது, ரூத்து போகுது, நம்ம எப்படி போட்டு எதனா ஊரில் சொல்லுவாங்களே, இப்போல்லாம் மருமகங்க அப்படித்தான், நம்ம சோறு போடலாம், மாம்பேருக்கு எதனா ஊரில் சொல்லுவாங்களேன்னு சோறு போடுறாங்க. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? அல்லேலூயா. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ண சொன்னாங்க, போய் பிரசங்கம் பண்ண கொஞ்ச நாளைக்கு முன்னே. இப்போல்லாம் என்னென்னா, கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ ரொம்ப ஈஸி கல்யாணம் பண்ணுறது. அந்த லோனு இந்த லோனு வாங்கி போட்டு சில்வனில் வச்சு ஒரு சோறெல்லாம் கூப்பிட்டு வாழை இலையில் போட்டுன்னா தேவியக்கா கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போல்லாம் வாழுறது கஷ்டம். சுகன்யா கேட்டுக்கு, இப்போ வாழுறது ரொம்ப கஷ்டம். ஒரு காலத்தில் எங்கள் அம்மா வாழ்ந்த காலத்தில் எப்படின்னா, கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கடனை உடனே வாங்கி மைண்ட்ஸில் விரல விட்டுருவாங்களாம். வட்டிக்கு வட்டி ஊரில் இருக்கிறவங்கட்டான் நிலத்தை விற்று வீடை விற்று
கல்யாணம் பண்ணி 4 புள்ள 10 புள்ள பெற்று மிலிட்ரியில் சேர்த்து அங்கங்கே சேர்த்து பிள்ளைங்களை படிக்க வச்சு வீட்டை வாயை கட்டி எல்லாரும் ஒன்றா சேர்த்து வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போது ரொம்ப சமாதானமாக வாழ்ந்துட்டாங்க. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, வாழ்றதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பாருங்கள், இந்த அம்மா சிறுமைப்படுத்தப்பட்டு இருந்த, அதனால தான் கர்த்தர் அவங்களுக்கு போவாசை காமிச்சார். இல்லைன்னா போவாஸ் போர்வைக்குள்ளே அந்த அம்மா ரூத் வந்திருக்க மாட்டாங்க. கரெக்டாக இல்லையா? சிறுமையின் ஆசீர்வாதம் பார்த்தியா? எங்கேயோ கொண்டு போனேன், அங்கே எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆனால் திரும்பி வந்துட்ட நீ. சி ரிட்டர்ன் பேக். அம்மாவா இல்லையா? அவங்க திரும்பி வந்துட்டாங்க. நீ உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் திரும்பி வந்துரு. கேரக்டர் எல்லாம் விட்டு 2024 போயிட்டோம். அது 2024 டிசம்பர் 26 6 வரைக்கும் பார்த்தவங்க 3 ஊழியக்காரர் இன்னைக்கு இல்லை. ஜனவரி 26 வரைக்கும் நான் சொல்கிறேன் வேணா, 3 பாஸ்டர்ஸ் சர்ச்சுக்கு இது மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லாருக்குமே 50லேருந்து 60க்குள்ளே வயசு. யோசித்து பாருங்கள். கேஜிஎஃப் நம்ம ஊரில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நெகோமி திரும்பி வந்துட்டா. சிறுமையில் இருந்த நெகோமியை கர்த்தர் பார்த்தாரு. கர்த்தர் அதெல்லாம் போவாசின் போர்வையில் ஒரு இடத்த கொடுத்தாரு. ஆமென். உங்களுக்கும் போவாஸ் இருக்கிறாரு, நமக்கு ஒரு போவாஸ் இருக்கிறாரு. அல்லேலூயா. பெரிய போர்வையாக போத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த போவாஸ்குள்ளே வர விரும்புகிறீங்க? அதுதான் அந்த அகாப்பே அன்பு. ஆமென், ஆமென். சிறுமையின் ஆசீர்வாதம் 3 சொன்ன. 1 சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1. 2வது யோசேப்பு கர்த்தர் என்ன பண்ணார்? உயர்த்தினார். சிறைச்சாலையில் இருந்தவன, சிறுமையில் இருந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். 3வது சிறுமையாக்கப்பட்ட நெகோமி போவாசின் போர்வையில் ஒரு இடத்த கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆமாவா இல்லையா? 4வது கடைசியா 4வது 2 சாமுவேல் 16 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 16 அதிகாரம் 8 வசனம். சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். இப்ப தாவீதை ஒருத்தன் திட்டுறான். அவன் பேர் சீமையை. நானே சொல்லிடுறேன் பாரு, உங்களுக்கு நீங்கள் தேடாதீங்க. அல்லேலூயா. தாவீது என்ன திட்டுறான்? சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டால் ரத்தப்பழி உங்ககிட்ட வாங்க போறாரு. அப்சலோம் கையில் ஒப்பு கொடுத்துட்டார் உன்னை. உன் புள்ள அப்சலோம் கையில் உன்னை ஒப்பு கொடுத்து அவள் தான் உன் கதை முடிஞ்சிச்சின்னு தூஷணமான வார்த்தையினால திட்டுனே வரான். அல்லேலூயா. இப்போ திட்டுறோன்னா நம்ம தான் என்ன பண்ணிக்குவோம்? தேவேகா, உங்களை ஒருத்தன் திட்டுறான்னா என்ன பண்ணிப்பீங்க? திருப்பி திட்ட மாட்டீங்களா? இல்லையா? அல்லேலூயா. ஆமென். அந்த வசனம் சொல்லுதுமா, வாசிங்க. அப்படியே வாசிங்க. 9ஆம் வசனம் 10. அப்பொழுது சிரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, சிரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். அதுதான் வேணும். அல்லேலூயா. திட்டத்தை உடைப்பா என்ன? இப்போ புரியுற மாதிரி சொல்கிற மாதிரி என்ன என்னன்னா திட்டுட்டு கொடுப்பா. அவன் என்னை எவ்வளோ கேவலமாக பேசட்டோம், என்னை எவ்வளோ ஏளனமாக பேசட்டும், என்னை எவ்வளோ குறை சொல்லணுமோ சொல்லட்டும். அல்லேலூயா. என்னை எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ படுத்தட்டும். ஒரு வேளை என் சிறுமையை ஆண்டு இருப்பான். அவன் திட்டுறதுனால என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. இப்போ பாரு, திட்டுட்டுமே நீ ஜெபம் பண்ண, ஆண்டவரே திட்டுறதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றிருப்பான். தாவீது அதான் சொல்ல, திட்டுறது அந்த சிறுமையை பார்த்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
நான் சொல்றது புரியுதா? எந்த மாதிரி கண்டிஷன் தெரியுமா அவர் சொல்றது? பெத்த புள்ள அப்பாவுடைய அந்த ராஜ்யத்தை பிடிக்கணும்னு ஒரு கும்பு கட்டுன்னு போகிறான், அப்பாவை சாவடிக்கணும்னு போகிறான். அல்லேலூயா. கூடவே இருந்து இருக்கிறவன் அப்பாவுக்கு அந்த ராஜாவுக்கு விரோதமாக பேசுகிறான். புள்ளியும் ஒரு பங்கு போயிட்டான். கூட இந்த சீமையை என்ன பண்ணான், அவனை கொண்டாந்து அங்கே அரண்மனையில் வைக்கிறாரு. அவனு சும்மா கூட்டமே சவுல் கூட தானே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், என்னென்ன தூஷணமாக திட்டுறான். அப்போ தாவீது சொல்கிறாரு, என் சிறுமையை அதை மாத்திரம் வாசிங்க. அதற்கு ராஜா, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக, இந்த நாளில் அவன் என்னை எவ்வளோ நிந்தித்து பேசினான், அதுக்கு பதிலா எனக்கு நன்மையை எனக்கு நன்மை வந்துரு போதும். நன்மை வரும். சிறுமைப்படுத்தப்பட்டேன்னா அவனுக்கு நன்மை வரும். உன் மேலே இருக்கிறவங்க உன்னை திட்டினா, எங்கள் டேடியோ மம்மியோ இல்லை ஊழியக்காரரோ இல்லை நீ வேலை செய்கிற மேனேஜரோ இல்லை நீ வேலை செய்கிற இடத்துல உயர்ந்த இடத்துல உன்னை திட்டினா, ஆமென், அமைதியா போ. அது நிமித்தம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் பாரு, கர்த்தர் உன்னை உயர்த்தணுமா, நன்மை செய்யணுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கை பிடிச்சி, உனக்கு நன்மை செய்யணுமா? கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யணுமா? கேளுங்க இன்னொரு டைம், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யணுமா? அப்போ யார் திட்டினாலும் அமைதியாக போடு, கர்த்தர் நான் நன்மை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ நான் தானே சம்பாரிச்சுன்னு வரேன், நான் தானே கொடுக்குறேன், நான் தானே நிற்கிறேன், நான் தானே படிக்க வைக்கிறேன். வேணாம், அதெல்லாம் விட்டுடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, நன்மை கொண்டு வராது, இது உங்களுக்கு உயர்வை கொண்டு வராது. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, இங்கே தாவீது திட்டுறான், சிறுமைப்படுத்துகிறான். தாவீது சொல்கிறா, திட்டு வாங்கின்னு மகாராஜா அரண்மனையில் இருக்கிற ராஜா, எத்தனையோ யுத்தங்களை ஜெயித்தவன், கர்த்தருடைய அபிஷேகத்தை தலை மேலே சுமந்தவன். அல்லேலூயா. சாமுவேலுக்கு கொம்பு தைலம் தான், குப்பி தைலம் தான். அல்லேலூயா. ஆமென். தாவீதுக்கு எப்படியாப்பட்ட தைலம் தெரியுமா? அப்படியே பாட்டில் தூக்கின்னு அப்படியே ஊத்துறாரு. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் சிஸ்டர். ஆமென், ஆமென். தெரியுமா என்ன மாதிரி அபிஷேகம் தெரியுமா? அவ்வளோ அபிஷேகத்தை வச்சுன்னுக்கிற தாவீது, அவன் திட்டினா கூட திட்டம்பா, அவன் திட்டுறதை பார்த்து ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. இதுதான் அகாப்பே அன்பு. இப்போ இந்த 2025 சிறுமைப்பட்டவனை உயர்த்த ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் என் கூட ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே, கானான் தேசத்தின் ஆசீர்வாதமும், சிறையில் இருக்கிற யோசேப்பு உயர்த்தின அந்த ஆசீர்வாதமும், போவாசின் போர்வையில் ஒரு ஆசீர்வாதமும், தாவீதின் ராஜ்யத்திலே ஒரு நன்மையும் எனக்கு தாங்கன்னு கேட்குறவங்க மாத்திரம் எழுந்து நிற்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன் உங்களை சிறுமைப்படுத்துகிறார்? சிறுமைப்படுத்தப்பட்டால் என்ன ஆசீர்வாதம் வரும்? 2 காரியமும் ஹல்லேலூயா உங்களோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். உங்களுக்கு நன்றி ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ரிபாலா ஷாதாலா, ஓ ரீமா ஷாதாலா ராமா. சொல்லுங்க எல்லாம், ஆண்டவரே தேவரீர், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு ஆண்டவர், இவ்வளோ நாள் குழந்தை இல்லாத இருந்துட்டேன்ப்பா, நன்மை செய்யுங்கப்பா. இவ்வளோ நாள் வீடு இல்லாத இருந்துட்டேன்ப்பா, நன்மை செய்யுங்க. இவ்வளோ நாள் வட்டி கட்டிட்டேன்ப்பா, நன்மை செய்யுங்கப்பா. இவ்வளோ நாள் நான் திட்டு வாங்கினே இருக்கிறேன்ப்பா, இன்றைக்கி நன்மை செய்யுங்கப்பா. இவ்வளோ நாள் நான் ஃபெயில் ஆகினுக்கிறேன்ப்பா, நன்மை செய்யுங்கப்பா. இவ்வளோ நாள் ஆண்டவரே நிறைய வேலை செய்கிறப்பா, கையெல்லாம் நோவுதப்பா, நன்மை செய்யுங்கப்பா. இவ்வளோ நாள் ஆண்டவரே யாரோ ஒரு கூடாரத்தில் இருக்கிறேன்ப்பா, எனக்கு நன்மை செய்யுங்கப்பா. இவ்வளோ நாள் ஆண்டவரே இன்னொருத்தரை நம்பினேக்கிறேன்ப்பா, அவங்க ஏதாவது செய்வாங்களா, இவங்க ஏதாவது கொடுப்பாங்களான்னு நம்பினுக்கிறப்பா, எனக்கு நன்மை செய்யுங்கப்பா. பரவாயில்லப்பா, ஏசப்பா எனக்கு நன்மை செய்யுங்கப்பா. இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு நன்மை செய்யுங்கப்பா. எவ்வளோ தூஷணமான வார்த்தை, எவ்வளோ அவமானமான வார்த்தை, எவ்வளோ கேவலமான வார்த்தை. ஏசப்பா, ஏசப்பா, தாவீது சிறுமையை பார்த்து எனக்கு நன்மை செய்வாருங்க. ஆமாமா ரதலதன மதுரா கபாமா. எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஏசப்பா, ஏசப்பா, போவாசு போர்வையில் ஒரு இடம்பா, எங்க போவாசு பார்வையில் ஒரு இடம்பா. உன்னையும் ஒரே கண்ணில் தான் பார்த்தாரு, ரூத்தையும் ஒரே கண்ணில் தான் பார்த்தாரு.
உன்னை பார்க்கிற அதே கண்ணில் தான் யோசேப்பை பார்த்தாரு. உன்னை பார்க்கிற அதே கண்ணில் தான் மோசேயை பார்த்தார் ஆண்டவர். உங்களை பார்க்கிற அதே கண்களில் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பார்த்தார். உங்களை பார்க்கிற அதே கண்ணில் தான் தாவீது ராஜாவையும் பார்த்தார். அவர் கண்ணு மாறல, நீயும் நானும் தான் மாறிட்டுனே இருக்கிறோம். அவர் பார்வை மாறல, அவர் வார்த்தை மாறல. ரிமா மாமா 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 எல்லாம் எல்லாம் ஜோமானுங்க. ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க. சிறுமை என்ன உயர்த்துங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்க எல்லாம் உயரட்டோம்ப்பா. நாங்கெல்லாம் இந்த வருஷத்துல ஆசீர்வாதமா வாழறோம்ப்பா. சண்டை இல்லாம வாழ்க்கை ஆண்டவர், தருத்திரம் இல்லாம வாழ்க்கை, ஏழ்மை இல்லாம வாழ்க்கை ஆண்டவரே. ஃபெயிலோ ஆண்டவரே, தகப்பனே, தோல்வி தோல்வி தோல்வி. எங்களை உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. பாரி மாமா ஷதலபா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை உயர்த்தி ஓடு எல்லாம் lift your hands. கரங்களை உயர்த்தி 2 நிமிஷம். ஓ ரிகமா ஷதலமா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. சேர்ந்து எல்லாரும் உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தில் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. ஓ என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லே. Come on, எல்லாரும் கரங்களை சிறுமைப்பட்டவரை கர்த்தர் உயர்த்துவார். கை உயர்ந்திருக்க என் கூட சேர்ந்து அப்படியே ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, சிறுமையின் ஆசீர்வாதம் பா. காணும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். சிறுமையின் ஆசீர்வாதம் சிறைச்சாலையிலிருந்து உயர்வு. சிறுமையின் ஆசீர்வாதம் போவாஸ் போர்வையில ஒரு இடம். சிறுமையின் ஆசீர்வாதம் எத்தனை நிந்தனைகள், அவமானங்கள், வீண் பழிச்சொல்கள் வந்தாலும் நன்மை ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு வார்த்தை கேட்டு உங்க பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு தருவீராக. இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய ஊழியக்காரனை ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீ மட்டும் நடத்தின தெய்வம், இனிமேல் இந்த பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய தழும்புள்ள கரத்துல சிந்தப்பட்ட ரத்தம், உங்களுடைய மகிமையின் கரத்துல சிந்தப்பட்ட ரத்தம் ஒவ்வொருவரும் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.